டே 9 ஆஃப் 1% பெட்டர் எவ்ரி டே. காலங்காத்தால 5:30க்குலாம் எந்திரிச்சு, அடுப்பங்கரையில போயி பாத்திரத்த ரொம்ப நேரமா ஒரு கருப்பு காஃபி வைக்கிறதுக்கு தேடிட்டு இருந்தோம். பார்த்தா எங்க அம்மா அந்த பாத்திரத்த தூக்கி எங்க ஒளிச்சு வச்சாங்கன்னு தெரியல. அது ரொம்ப நேரமா தேடி தேடி பார்த்துட்டு அது ஒண்ணுமே சிக்காது. நேரா கிளம்பி பால் சப்ளைக்கு வந்துட்டு வீட்டு லைன், கடை லைன், அபார்ட்மெண்ட் லைன் 3 லைனையும் முடிச்சுட்டு அழகான ஒரு சன்ரைஸை பார்த்துட்டு ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு வாயிலேயே வைக்க முடியாத சக்கரை போடாத ஒரு கருப்பு காப்பி அதை அடிச்சுன்னு ஊத்திட்டு அங்கிருந்து கிளம்பி நேரா ஜிம் போனோம். ஜிம் போனோம்னா முதல் வேலையா வெயிட்டை செக் பண்ணோம். இன்னைக்கான வெயிட் பார்த்தீங்கன்னா கரெக்டா 78 கிலோல இருந்தோம். ஆக்சுவலா நம்ம கோச் வந்துட்டு உனக்கு வந்து செஸ் மசில் ரொம்ப வீக்கா இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. அதனால நம்ம வந்துட்டு இன்க்ளைன் வேரியேஷன்ல ரொம்ப ஃபோக்கஸ்டா இருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் இன்க்ளைன் வேரியேஷன்ல ஹெவியா புஷ் பண்ணிட்டு செகண்ட் ஒர்க் அவுட் வந்துட்டு ஃபிளாட் பெஞ்ச் ப்ரெஸ்ஸும் தேர்ட் ஒர்க் அவுட் வந்து ஃபெக்டெக் ஃப்ளையும் ஃபோர்த் ஒர்க் அவுட்டா ஸ்டாண்டிங் இன்க்ளைன் கேபிள் ஃப்ளைஸ் அதை முடிச்சுட்டு அண்ட் தென் நேராக ட்ரைசப் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணோம். ட்ரைசப் ஒர்க் அவுட் போட்டுட்டு இருக்க நம்ம தளபதியோட என்ட்ரி. ஸோ தளபதி வந்தார். தளபதிக்கு ஒரு வணக்கத்தை போட்டு தளபதி முக்கி முக்கி போடுறத ஒரு வீடியோவை எடுத்துட்டு அண்ட் தென் நம்ம ட்ரைசப் ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ட்ரைசப்க்கு மொத்தம் 3 ஒர்க் அவுட் தான் போட்டோம். ஒன்று வந்துட்டு ராட்ல புஷ் டவுனும், செகண்ட் ஒர்க் அவுட் வந்துட்டு ஓவர் ஹெட் கேபிள் எக்ஸ்டென்ஷனும். அதை போட்டுட்டு இருக்கும் போது நம்ம கோச் பர்சனல் எமர்ஜென்சியா கொஞ்சம் வெளியே இருந்தாரு. கொஞ்சம் ஜிம்மை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனால 8:30 மணிக்கு மேல ஜிம் எங்க கண்ட்ரோலுக்கு வந்துச்சு. எங்கன்னா யாருங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். நானும் எங்க தளபதியும் ஜிம் எங்க கண்ட்ரோலுக்கு மட்டும் எடுத்தது மட்டும் இல்லாம எங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அது எல்லாத்தையும் பண்ணோம். அண்ட் தென் அதுல வந்துட்டு சிலம்பம்ங்கிற பேர்ல நான் ஒரு கம்பை குருட்டாம்போட்டில் சுத்தினேன். அதை கொண்டு போய் என்னோட இன்னொரு கோச்சிட்ட கேட்டா அது சிலம்பமே இல்லை அப்படின்னு சொல்லி மூஞ்சில் அடிச்சு அவமானப்படுத்திட்டாங்க. அவங்க சொல்லித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லித்தர அன்னைக்கு அதை வீடியோ போட்டு உங்களுக்கு சிலம்பம்னா என்ன, எப்படி சுத்தணும் என்னங்கிறத உங்களுக்கு நானும் கத்துக்கிட்டு அதை உங்களுக்கும் வீடியோவா போடுறேன். இந்தியாவில் டிக்டாக் பேன் பண்றதுக்கு முன்னாடி யாராவது யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒர்க் அவுட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்துட்டு ஒரு டைம்ல ரொம்ப பீக்ல ட்ரெண்ட்ல இருந்தது. அதை இப்போ எடுத்து நாங்கள் போட்டுட்டு விளையாடிட்டு அப்படியே திருப்பியும் ட்ரைசப் ஒர்க் அவுட் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அடுத்து வந்துட்டு ஃபைனல் ட்ரைசப் ஒர்க் அவுட்டா சிங்கிளாம் கேபிள் புஷ் டவுனை போட்டு நேராக 30 மினிட்ஸ் கார்டியோ. இன்க்ளைன் 15ல வச்சு 5.5ல வாக்கிங்கை போட்டு இருந்து சிட்டாக கிளம்பி நேராக வீட்டுக்கு வந்தா அயன் பண்றதுக்கு சரியான மொடை. என்னத்தை எடுத்து போறதுன்னே தெரியல. ஸோ அதனால கையில மாட்டுற ஒரு மெரூன் கலர் டிஷர்ட்டை தூக்கி மாட்டிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பெசரெட்டு தோசையை கொடுத்தாங்க. அதையும் அடிச்சு நவுத்திட்டு அங்கேருந்து கிளம்பி ஆஃபீஸ் வந்தாச்சு. என் வீடியோ ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டெய்லி ஒரு அனிமல் வந்துட்டு என்னோட வால்பேப்பரில் இருக்கும். இது என்ன அனிமலுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அதை வந்துட்டு கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்க. இந்த சீரியஸான டிஸ்கஷன் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து வேலையை பார்த்துட்டு அண்ட் தென் லஞ்சு கிளம்பி வந்தோம். லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எப்போதும் போல ஒயிட் ரைஸும் சிக்கனும் தான். அதை முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங் கொஞ்ச நேரம் திருப்பி போய் வேலையை பார்த்துட்டு ஈவினிங் பிரேக்குக்கு வந்தோம். ஈவினிங் பிரேக்குல என்ன சாப்பிட்டோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் கார்ன். அதை முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு வந்தால் நிறையா மீட்டிங்ஸும் கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க்ஸும் இருந்தது. அது ரெண்டையும் பண்ணிட்டு இன்னைக்கு டேவை கழிச்சு விட்டாச்சு. ஆக்சுவலாக இன்னைக்கு 1% பெட்டர் எவ்ரி டே அப்படிங்கிற இதில் இன்னைக்கு என்னெல்லாம் 1% ஆனோம் அப்படிங்கிறத பார்ப்போம். கன்சிஸ்டண்டாக ஜிம் போனோம், நல்ல விஷயம். செகண்ட் 30 மினிட்ஸ் கார்டியோ பண்ணோம், நல்ல விஷயம். இன்னைக்கு வந்துட்டு நோ ஜங்க், நல்ல விஷயம். புதுசாக ஏதாவது படித்தோமான்னு கேட்டிங்கன்னா அதில் 0. அண்ட் தென் புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டோமான்னு கேட்டால் அதுலேயும் 0. ஸோ இன்னைக்கு டே வந்துட்டு 50-50ல போயிடுச்சு. ஸோ நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம். பாய்.